Hi students, this is Sachita here. Now we are going to solve the ninth problem in exercise 1.5. It's too simple. By using the Venn diagram, we are going to verify the De Morgan's law. Okay. So first வந்து LHS நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு LHS என்ன கொடுத்திருக்காங்க? A minus of B intersection C. ஓகேங்களா? So நம்ம LHS first find out பண்ணிடுவோம். LHS என்னது? A minus of B intersection C. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 3 வென் டயக்ராம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பி இன்டர்செக்ஷன் சி என்னன்றத பார்ப்போம். அடுத்து ஏ மட்டும் இருக்கிறது என்னன்னு பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம், ஏல இருந்து மைனஸ் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா? பிக்கும் சிக்கும் காமனா இருக்கிறது என்னது? லிசன் ஃபர்ஸ்ட். இதான் என்னது? கம்ப்ளீட்டா பி. கரெக்ட்டுங்களா? இது கம்ப்ளீட்டா பி. இது என்னது? கம்ப்ளீட்டா சி. ஸோ இது என்னன்னா பி யூனியன் சி. நமக்கு என்ன தேவை? பி இன்டர்செக்ஷன் தான் வேணும். பி இன்டர்செக்ஷன் சி. சிக்கும் பிக்கும் காமனா இருக்கிறது எது? இந்த சென்டர் போர்ஷன் தானே. ஓகே. ஸோ இதுதான் இந்த போர்ஷனை தான் என்ன சொல்லுவாங்க? பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே. தென் கம்மிங் டு ஏ. ஏவோடது என்னன்னா கம்ப்ளீட் ஏ என்னது? இந்த இதுதான் ஏ. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? எல்ஹெச்எஸ் என்னன்னா இந்த ஏ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏல இந்த பி இன்டர்செக்ஷன், இந்த ஏ இருக்கு இல்லையா, அந்த ஏ போர்ஷன்ல பி இன்டர்செக்ஷன் சின்ற பார்ட்டை வந்து எலிமினேட் பண்ணணும். அதானே இங்க கொடுத்துருக்காங்க? அதானே கொடுத்துருக்காங்க? எஸ். இந்த பி இன்டர்செக்ஷன் சின்ற பார்ட்டை எலிமினேட் பண்ணணும். லிசன், இது பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இந்த கம்ப்ளீட் ஏன்றப்போ இது ஃபுல்லும் வரும். கரெக்டா? இது கம்ப்ளீட் ஏ. பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷனா இருக்கிற பார்ட் எந்த பார்ட்? இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும். கரெக்டா? இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும். ஸோ அதுல ஒரு பார்ட் கிடையாது. ஸோ நோ ப்ராப்ளம். ஆனா இந்த சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அப்ப அதை என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணிடணும். அதை என்ன பண்ணிடணும்? எலிமினேட் பண்ணிட்டோம்னா that is our a minus of b intersection c. ஓகேங்களா? தென் நம்ம அடுத்து என்னன்னா, அது வந்து கரெக்டா அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு ஆர்ஹெச்எஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? a minus b union of a minus c. இதுனா ஆர்ஹெச்எஸ். ஸோ அதுல இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? a minus b என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இங்க a minus c என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த டயக்ராம்ல a minus b union of a minus c ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பண்ணலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஏன்றது என்னது? இந்த போர்ஷன் தான். தெரியுதா? ஏன்றது இந்த கம்ப்ளீட் போர்ஷன் தான் ஏ. ஏல வந்து பி எலிமெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் என்னது? பி. ஸோ இந்த போர்ஷனை டெலீட் பண்ணிட்டோம்னா இதுதான் ஏ மைனஸ் பி. லைக் தட் ஏ மைனஸ் சி என்னன்னு பார்ப்போம். ஏ இதுதான் ஏ, கம்ப்ளீட் ஏ. அதுல சியோட போர்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சியோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா இதுதான். கரெக்டா? சூப்பர். இப்போ ஏ மைனஸ் பிக்கும் ஏ மைனஸ் சிக்கும் யூனியன் எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஏ மைனஸ் பியை நம்ம கலர் பண்ணிக்கலாமா? ஏ மைனஸ் பி போர்ஷன் என்னது? இது. கரெக்டுங்களா? சேம். அதே போல ஏ மைனஸ் சி என்ன இருக்கு? இதுவும் இதுவும். ஸோ ஏ மைனஸ் சி இதுவும் இது. இப்போ பாருங்க, this one is equation 1 and this one is equation 2. ரெண்டுமே ஒரே மாதிரி கிடைச்சிருக்குங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரி கிடைச்சிருக்குங்களா? கரெக்டா? இந்த போர்ஷனை லீவ் பண்ணிட்டு இது எல்லாமே வந்திருக்கா? அதே மாதிரி பாருங்க, இந்த போர்ஷனை லீவ் பண்ணிட்டு இந்த எல்லாமே கவர் ஆயிருக்கா? ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஹென்ஸ் இட்ஸ் வெரிஃபைட். Hence, it's verified. Okay. So, hi students. Now we are going to solve the 11th one. Verify A intersection B whole dash, which is equal to
A complement union B complement using Venn diagrams. Venn diagrams use பண்ணி நம்ம இதை வெரிஃபை பண்ண போறோம். It's too simple. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து LHSன்ற பார்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா A இன்டர்செக்ஷன் B the whole complementன்னு எடுத்துக்கிறேன். RHS வந்து A complement union B complement. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பாருங்க ஏன் இதுக்கு பாக்ஸ் பண்ணி கவர் பண்ணிருக்கேன்னா இது காம்ப்ளிமெண்ட்னா யூனிவர்சல் செட்டும் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ யூனிவர்சல் செட்டும் இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு அதனால நான் உங்களுக்கு யூன் போட்டுக்கிறேன். ஓகேவா? லிசன், இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் எல்ஹெச்எஸ்ல. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன அர்த்தம்? இது ஏ, இது பி சர்க்கிள். கரெக்டா? ரெண்டு வென் டயக்ராம் இருக்கா? இது ரெண்டுக்கும் காமனா இருக்க பார்ட் என்னது? இந்த சென்டர் போர்ஷன் மட்டும்தானே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சென்டர் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது இந்த சென்டர் போர்ஷன், அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஷேட் பண்ணிட்டோம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சுவலி எல்ஹெச்எஸ்ல என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட், அதாவது இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை தவிர மீதி எல்லாமே இன்க்ளூடட் அப்படின்றதுதான் மீனிங். ஸோ தட் நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் அந்த இன்டர்செக்ஷன் போர்ஷனை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஷேட் பண்ணி கவர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் ஏ intersection B the whole complement. Understood? Okay, this is our LHS. This is our LHS. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? RHS வச்சு இது ரெண்டும் ஈக்குவலா நமக்கு கிடைச்சிருக்கிறது by using the Venn diagram நமக்கு ஈக்குவலா கிடைச்சிருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். This is first equation. So coming to that second one, ஃபர்ஸ்ட் என்ன ஆர்ஹெச்எஸ்ல என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? லிசன், இந்த இது ஏ போர்ஷன் மட்டும் இருந்தா தட் இஸ் ஏன்னு சொல்லுவோமா? வித்தவுட் ஏ, ஏன்றதே இல்லாம இந்த பர்டிகுலர் இந்த ஏன்ற காம்ப்ளிமெண்ட் சாரி ஏன்ற சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா போர்ஷனையும் நம்ம கவர் பண்ணோம், ஷேட் பண்ணோம்னா அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த ஏ மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ஃபுல்லும் நம்ம என்ன பண்றோம்? ஷேட் பண்றோம். ஏன்னா நமக்கு தேவையானது ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ ஏ சர்க்கிளை மட்டும் கம்ப்ளீட்டா விட்டுட்டு த்ராட்டா விட்டுட்டு we are shading all the places in this Venn diagram. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? ஏ டேஷ். லைக்வைஸ் பி டேஷ்க்கு என்ன பண்ணோம்? பி சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு அதுக்கடுத்து மீதி இருக்கிற எல்லா போர்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஷேட் பண்ண போறோம். அதுதான் நமக்கு என்னது? பி டேஷ். ஓகேங்களா? ஷேட் பண்ணியாச்சா? கவர் பண்ணிட்டோம். ஜஸ்ட் பி சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஷேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அடுத்து என்ன கேட்குறாங்க? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ யூனியன்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எல்லாத்தையுமே, காமன் இல்லை, இதில் ஒன்று இருந்தாலும் அதை அப்படியே ஷேட் பண்ணிடணும். ஸோ பாருங்க, இது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் செட் ஃபுல்லு அவுட் சைடு ஃபுல்லுமே கவர் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுவோம். அவுட்டர் போர்ஷன் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. சர்க்கிள்க்கு அவுட் சைடு எல்லாமே கவர் ஆயிடுச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சில ரெண்டுமே கீழே வந்து பாட்டம் கவர் ஆயிருக்கா? கவர் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? இந்த போர்ஷனும் கவர் ஆயிருக்கு. ஸோ அதை கலர் பண்ணியாச்சு. அடுத்து இந்த லெஃப்ட் சைடும் கவர் பண்ணியிருக்காங்க, கவர் ஆயிடுச்சு. ஏ ஹாஃப்ல வந்து கவர் ஆயிருக்கு, கவர் பண்ணிட்டோம். பியும் ஹாஃப் கவர் ஆயிருக்கு, கவர் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு மிச்சம் என்ன இருக்குன்னா அந்த இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும், ஏபி இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகல? ஷேட் ஆகல. ஸோ தட் எக்ஸ்பிரஷன் ஸோ தட் வென் டயக்ராம் 1 and 2 ஆர் ஈக்குவல். ரைட்டுங்களா? ஸோ நமக்கு எப்படி கொடுத்துட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் இல்லை, வென் டயக்ராம் 1 and 2 வந்து ஈக்குவல். ஸோ தட் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. என்ன கிடைச்சிருச்சு? ஸோ என்ன ஃபைனலாக நம்ம பண்ணுறோம்? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னு வென் டயக்ராம் வச்சும் நம்ம வெரிஃபை பண்ணி காமிச்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ.